ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பிகினர்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அதை நாங்கள் எப்படி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஓக்கம் வருது அப்படின்றது தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பிகினர்ஸுக்கு இருக்கக்கூடிய மெயினான ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் எது சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் பிகினர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி, ஓகே ஒர்க் ஆகுது செலக்ட் பண்ணாமைக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலி ஒரு ப்ராஃபிட்டபிள் இல்லாத டைமுக்கு வந்து ஒருத்தர் போய் சஜஷன் கேட்பாரு, ப்ரோ நான் இதை வந்து எப்படி நான் எந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறது, நான் இங்கே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன், இதில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் போய்ட்டு சஜஷன் கேட்க ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி என்கிட்ட நிறைய பேர் வந்துருக்காங்க, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டு. ஓகே, இப்போ அதுக்கு வந்து நீங்கள் முதலாவதாக உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்லி நான் வந்து பர்சனலாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் மோஸ்ட்டாக நான் ட்ரேட்ஸ் இருப்பேன். சரியா? அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி நாங்கள் பண்ணுறது, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, அதை நாங்கள் எப்படி சரியாக ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி நாங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முதலாவதாக படிச்சுக்கணும். நாங்கள் வந்து எப்படி ஒழுங்காக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. நீங்கள் புக்கில் சார்ட்டில் படிச்சிருப்பீங்க, இப்படி 2 லைன் இருக்கும், நீங்கள் மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட், அந்த மாதிரி தான் நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. பட் எங்களுக்கு வந்து தியரி அண்ட் டெக்னிக்கல் ப்ராக்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டும் வந்து சேம் இல்லை. சரியா? அப்போ தியரி வைஸாக பார்க்கிட்டே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கிட்ட மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய்ட்டு இருக்கும், கொஞ்சம் கீழே வந்துருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ இது வந்து முதலாவது விஷயம். சரியா? ரெண்டாவது, இவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினான ஒரு ப்ராப்ளம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கோயின்ஸ் செலெக்ஷன். இந்த கோயின் செலெக்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மெயினான குழப்பம் வந்து இருக்குது உங்களுக்கு. அப்போ இந்த கோயின் செலெக்ஷன் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து முதலாவதாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் என்னன்னு சொன்னால், நான் சொல்லித்தரேன் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. முதலாவதாக நீங்கள் வந்து கோயின் செலெக்ஷன் பண்ணணும் மிட் மார்க்கெட் கேப். சரியா? இந்த மிட் மார்க்கெட் கேப் உள்ள ஒவ்வொரு கோயின்ஸும் செலக்ட் பண்ணுறது. மிட் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு வந்து 100 பில்லியன் to 1 பில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய தான் எங்களுக்கு மிட் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் ஓரளவு வால்யூமோடு இருக்கக்கூடிய ஒரு கோயின்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப் இது ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் லோ மார்க்கெட் கேப் போனீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க்காக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண வேண்டிய கோயின்ஸ் வந்து மிட் மார்க்கெட் கேப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோயின்ஸாக செலக்ட் பண்ணணும். அந்த கோயினில் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும், அந்த கோயின் வந்து எத்தனை மார்க்கெட் கேப் இருக்குது, அதோடைய ப்ரீவியஸ் வால்யூம் என்ன. எஸ்டர்டே இப்போ இன்றைக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் எஸ்டர்டே 24 hours உடைய அதோட வால்யூம் காட்டிருக்கும். அப்போ அந்த வால்யூம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா? அப்போ அப்படி ஒரு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோயின் இப்போ நீங்கள் எத்தனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, எத்தனை வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப், இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் வந்து டப்பில் வச்சு பை பண்ணக்கூடாது. இது வந்து மூணாவது விஷயம். இப்போ பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னால், இப்போ ஒரு பம்பை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், ஓகே இந்த கோயின் வந்து பம்பாக போகுது அப்படின்னு சொல்லி இந்த பம்பில் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பம்பில் வந்து நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும். நீங்கள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இஷ்யூ இல்லை, நீங்கள் வந்து அந்த இந்த பம்பில் பை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு ஷார்ட் டர்மில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு கோயின் ஒரு சரியான ஒரு கோயின் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பின்னால் மூணாவது வந்து இப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இந்த பிளேஸில் பை பண்ணுறீங்க. இந்த பிளேஸில் பை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கீழே வந்துடும். கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகக்குள்ள இந்த பிளேஸில் இந்த பை பண்ணாக்குள்ள ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் திருப்பி இந்த பிளேஸ் வந்து திருப்பி செல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லொஸும் இல்லை, உங்களோட டைம் மட்டும் தான் வேஸ்ட்டாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் ஒரு நாளும் இந்த பிளேஸில் பை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும் இந்த பிளேஸ் வரும் வரைக்கும். இந்த பிளேஸ் வந்ததுக்கு பின்னால் நீங்கள் இந்த பிளேஸில் பை பண்ணலாம். பை பண்ணி ஈஸியாக இந்த பிளேஸில் செல் பண்ணி கொள்ளலாம். இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க என்ன செய்வாங்க சொன்னால், பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்களுடைய இருக்கிற சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு $100 இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஸ்டாப் லாஸும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சும்மா ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகிச்சுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து $100 இருக்குது ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் போடுறீங்க. $100 அவங்களோட $10 வந்து நீங்கள் ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டாப் லாஸ் பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு $10 தான் லூஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் பரவாயில்ல ப்ராஃபிட் போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து $110 வந்து ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1:3 வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு $130 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மொத்த $100 நீங்கள் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் தான் கட்டாயமான விஷயம், எல்லாரும் படிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் சைக்காலஜி. ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விளங்கணும் மார்க்கெட்டுடைய சைக்காலஜி என்ன.
நீங்கள் உங்களுடைய சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியும். மார்க்கெட்டோட சைக்காலஜி என்ன? மார்க்கெட்டோட சைக்காலஜி என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடக்கும். மேனிப்புலேஷன்ஸ் சொன்னால் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்ஸ் வந்து நிறையவே நடக்கும். அப்போ அந்த நிறைய நடக்கக்கூடிய பிளேசஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன் சைடு பாருங்கள். டவுன் சைடு வந்து எங்களுக்கு விக் அவுட் எடுத்துருக்குதுன்னு சொன்னால் ஓகே இந்த பிளேஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விளங்கிக்கலாம். அப்போ இந்த பிளேஸில் உங்களுக்கு பயம் இல்லாமல் பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னு சொன்னால் டாப் சைடில் நீங்கள் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த ரெசிஸ்டன்ஸ் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அப்படி ரிஜெக்ஷன் ஆகல உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து செல் பண்ணிக்கொள்ளலாம். மேஜர் ரிஜெக்ஷன் ஆகிற ஜோனை டார்கெட் பண்ணி நீங்கள் அதில் வந்து செல் லிமிட்டை போட்டு செல் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி. மார்க்கெட்டோட சைக்காலஜியில் வந்து நாங்கள் முதலாவது இந்த மெனிப்புலேஷன் எப்படி வருது, எந்த டைமில் வருது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஸ்டடி பண்ணணும். இது வந்து மார்க்கெட்டோட சைக்காலஜி. ரெண்டாவது எங்களுடைய சைக்காலஜின்னு சொன்னால் எங்களுடைய எமோஷன்ஸ் சொன்னால் கோவம்னு சொல்லுவோம், கிரீடினஸ் பேராசை, அண்ட் மற்றது அவசரம். குயிக்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு கோயினை பை பண்ணி செல் பண்ணிட்டோம், எங்களுக்கு அடுத்து இன்னொரு செட்டப் பார்ப்போம். செட்டப் கிடைக்கலாம்னு சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு பை பண்ணிட்டோம். அது வந்து அவசரம். இந்த அவசர புத்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அது வந்து ஒரு நாளும் செய்யக்கூடாது. சரி, நீங்கள் வந்து பனிக்காக அவசரம் சொன்னால் பனிக்காகன்னு சொன்னால் பதற்றமாகக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் ஓகே மார்க்கெட் மேலே போகுது நான் இப்போ பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதற்றமாக நீங்கள் ஒரு நாள் பை பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெயிட் பண்ணணும். உங்களுடைய பை என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி நீங்கள் பை பண்ணணும். அதே மாதிரி செல் என்ட்ரிக்கு நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இது வந்து 5வது விஷயமாக இருக்குது. சரியா? 6வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு மெயினாக விஷயம் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் DCA, டாலர் காஸ்ட் அவரேஜிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஃபைனலான விஷயம். டாலர் காஸ்ட் அவரேஜிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பிளேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1 வந்து நீங்கள் பை பண்ணிங்க. சரியா? இப்போ நீங்கள் வந்து $1 நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் நீங்கள் $1 பை பண்ணீங்க, அந்த மார்க்கெட் வந்து எனக்கு $0.5 வரைக்கும் வந்துடுது. சரியா? இப்போ நீங்கள் $1 வச்சு நீங்கள் எவ்வளோக்கு பை பண்ணுறீங்கன்னு சொன்னால் $100 நீங்கள் பை பண்ணீங்க $1. அப்போ உங்களுக்கு வந்து 100 டோக்கன்ஸ் உங்கள் கையில் இருக்கும். சரியா? திருப்பி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் திருப்பி DCA பண்ண சொன்னால் இப்போ அது வந்து 0.5க்கு அந்த ப்ரைஸ் வந்து வந்துன்னு சொன்னால் உங்களோட என்ட்ரி வந்து $1 இருக்குது. நீங்கள் வந்து திருப்பி அதே ப்ரைஸில் 0.5ல் அதே $100 இன்னொரு $100 நீங்கள் பை பண்ணுங்க. இப்போ மொத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து $200. சரி, அப்போ $200 வந்து உங்களுக்கு ரெண்டையும் கூட்டி 1 0.5 1.5 கூட்டி, சரியா, அதை ரெண்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டையும் அவரேஜ் பண்ணி ஒரு ப்ரைஸ் வரும். 0.75 தான் உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸாக மாறும். இது வந்து ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். சரியா? அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் $1 வாங்கல, நீங்கள் வந்து 0.75 இப்போ வாங்கியிருக்கீங்க. இப்போ 0.76 போனீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து $200 இப்போ ஒரு 1% ஒரு மூவாக இருவீங்களே $202 மாறி. சரியா? அப்போ இது தான் கட்டாயமான விஷயம். இது தான் கட்டாயமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேஸ் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கொள்ளுங்க.